அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இந்த வீடியோவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் மஸதை இறக்கிய வரலாற்றை காண இருக்கிறோம். இவை சஹீஹான ஹதீஸை அடிப்படையாக கொண்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபியே, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், அவர்களில் நல்லெண்ணம் படைத்த உங்கள் கூட்டத்தாரையும் எச்சரிக்கை செய்யுங்கள் எனும் 26வது அத்தியாயம் 214வது இறைவசனம் அருள பெற்றபோது, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு சென்று சஃபா மலை குன்றின் மீதேறி உரத்த குரலில், யா சபாஹா, உதவி உதவி, அதிகாலை ஆபத்து என்று உரத்த குரலில் கூறினார்கள். அப்போது குறைஷி மக்கள், சப்தமிடும் இந்த மனிதர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு முஹம்மது என்று சிலர் பதிலளித்தனர். உடனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மக்கள் திரண்டனர். அப்போது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னாரின் மக்களே, இன்னாரின் மக்களே, இன்னாரின் மக்களே, அப்து மனாஃபின் மக்களே, அப்துல் முத்தலிஃபின் மக்களே என்று அழைத்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடினர். அப்போது, இந்த மலை அடிவாரத்திலிருந்து உங்களை தாக்குவதற்காக எதிரிகளின் குதிரைப்படையொன்று புறப்பட்டு வருகிறது என்று நான் உங்களிடம் தெரிவித்தால் நீங்கள் என்னை நம்பி இருப்பீர்களா என்று கேட்டார்கள். மக்கள், உம்மிடமிருந்து எந்த பொய்யையும் நாங்கள் இதுவரை அனுபவித்ததில்லை, அவ்வாறிருக்க இதை நாங்கள் நம்பாமல் இருப்போமா என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியென்றால் என் மார்க்கத்தை நீங்கள் ஏற்காவிட்டால் இறைவனின் கடும் வேதனையொன்று எதிர்நோக்கியுள்ளது என்று நான் உங்களை எச்சரிக்கின்றேன் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, குறைஷி தலைவர்களில் ஒருவரான அவருடைய பெரிய தந்தை அபூ லஹப், உமக்கு அழிவு உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை ஒன்று கூட்டினாயா என்று கேட்டான். பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட எழுந்தார்கள். அப்போது, அழியட்டும் அபூ லஹபின் இரு கரங்கள், அவனே அழியட்டும் என்னும் 111வது அத்தியாயமான சூரத்துல் மஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் முஹம்மது நபிக்கு அருளப் பெற்றது. இவை சஹீஹான ஹதீஸாகும். முஸ்லிம் 355. மேலும் இந்த ஹதீஸானது புகாரியிலும் பல அறிவிப்பாளர்கள் தொடரில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புகாரி 4801, 4770, 1394, 4971, 4972, 4973.